இது ஒரு சாதாரண மனிதனின் பயணம். ஆனால் ஆசை அவனை அசாதாரண பாதைக்கு அழைத்துச் சென்றது. பணத்திற்கான பேராசை பிடித்த மிருகம் போல இருந்தான் அவனுக்கு பிடித்தது. ஒரு நாள் மனதில் இருந்த வெறுமையை தாங்க முடியாமல் அவன் முடிவு செய்தான். நான் கடவுளை சந்திக்கிறேன். எனக்கு தேவையான செல்வத்தை கேட்கிறேன். நீண்ட மலைப்பாதையில் அவன் பயணம் தொடங்கியது. மனதில் ஒரு ஆசை, கண்களின் பணத்தின் பிரயாசம். பாதையில் முதியவர் தண்ணீர் கேட்டார். அவன் புறக்கணித்து சென்றான். ஒரு சிறுவன் உதவி கேட்டான். அவன் திரும்பி பார்க்கவில்லை. பயத்தில் நடுங்கிய ஒரு பெண் வழி கேட்டால் அவன் குனிந்த மனதுடன் முன்னே நடந்தான். இறுதியில் மலை உச்சியில் தெய்வீக ஒளியில் கடவுளை கண்டான். அவன் முழங்கால் விழுந்து கேட்டான், கடவுளே, எனக்கு செல்வம் தாருங்கள், எனக்கு பணம் வேண்டும். அப்போது கடவுள் சிரித்து கேட்டார், பாதையில் உன்னிடம் என்ன நடந்தது மகனே? அவன் பொறுமையாக சொன்னான், எனக்கு முக்கியமான வேலை இருந்தது, எனவே யாருக்கும் உதவவில்லை. கடவுள் மெதுவாக சொன்னார், நீ தேடி வந்த செல்வம் அன்பாக உதவ வேண்டிய அந்த மனிதனிடமே இருந்தது. உண்மையான செல்வம் அன்பு செய்யும் இதயம்தான். அதை கேட்ட மனிதன் கண்களில் கண்ணீர் துளிர்ந்தது. திரும்பிச் சென்ற பாதையில் அவன் அனைவருக்கும் உதவினான். முதியோருக்கு தண்ணீர் கொடுத்தான். பெண்ணுக்கு பாதுகாவலனாக இருந்தான். அன்பின் வழி அவனை மாற்றியது. அவன் புரிந்து கொண்டான், பணம் வாழ்க்கையை நடத்த உதவும், ஆனால் அன்புதான் வாழ்க்கையை உயர்த்தும்.